السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நேற்றைய அமர்விலே யார் யாருக்கு நோன்பு கடமை, நோன்பின் சட்டங்களை பற்றி விரிவாக நாங்கள் பேசினோம். ஒருவர் தகுந்த காரணத்தினால் அவருக்கு நோன்பு தவறி போகின்றது, பயணம் அல்லது நோய் போன்ற காரணங்களினால் ஒருவருக்கு ரமலானுடைய கடமையான நோன்புகளில் ஏதாவது தவறி போய்விட்டால் அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் அதை அவர் கட்டாயம் கதா செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பொடுபோக்கினால் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் அவர் காரணத்தினால் தப்பிப்போன அந்த நோன்பை கதா செய்யவில்லை என்றால் அவர் முதலாவது சட்டம் பாவி. அவர் பாவியாக இருக்கின்றார். அவருக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, காரணத்தினால் தப்பிப்போன நோன்பை மீண்டும் கலா செய்து நோன்பு பிடிப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படியான நேரத்தில் அவர் அந்த கலாவுடைய நோன்பை பிடிக்காமல் விட்டால் அவர் பாவியாகி விடுவார். அத்துடன் சேர்த்து அவருக்கு ஃபிதியாவும் கடமை. ஃபிதியா என்றால் தவறிப்போன ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முத்து அவர் அரிசியை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊருடைய பெரும்பான்மையாக சாப்பிடப்படக்கூடிய உணவை கொடுக்க வேண்டும். நமது நாட்டில் அதிகமாக சோறு சாப்பிடப்படுகின்றது, ரைஸை கொடுக்க வேண்டும். அது 600 கிராம் என்று உலமாக்கள் அதன் அளவை மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவருக்கு தப்பிப்போன அந்த நோன்பு காரணத்துடன் அடுத்த ரமலான் வரைக்கும் அவருக்கு அந்த நோன்பை நோக்க முடியாமல் போய்விட்டதென்றால் அவருக்கு கலா மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஃபிதியா கொடுக்க தேவை கிடையாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் மரணிக்கின்றார், அவருக்கு கலாவுடைய நோன்புகள் இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் மரணித்தால் அவருக்கு அந்த நோன்பை கலா செய்து பிடிக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஆரோக்கியம் இருக்கின்றது, அனைத்து வசதிகளும் இருக்கும் சந்தர்ப்பத்திலே ஒன்று மரணித்திருக்க வேண்டும். அல்லது அவருக்கு அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டதற்கு பின்னால் அவருக்கு நன்றாக நோன்பு பிடிக்க முடியுமான சந்தர்ப்பத்திலே ஒன்று மரணித்திருக்க வேண்டும், அல்லது முடியாத சந்தர்ப்பத்திலே அவர் மரணித்திருக்க வேண்டும். ஒருவருக்கு கலாவான நோன்பை பிடிப்பதற்கு இடம்பாடு ஏற்படுவதற்கு முன்னால் அவருக்குரிய நோய் நீங்கவில்லை, அப்படியான ஒரு நிலைமை இருக்கும் என்றால் அவருக்கு பாவம் கிடையாது. அந்த நோன்பை வேறு யாரும் நோக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அந்த நோன்பை, கலாவான நோன்பை பிடிப்பதற்குரிய அனைத்து வசதிகளும் ஆரோக்கியமும் இருக்கும் சந்தர்ப்பத்திலே அவர் மரணித்தால் சுன்னத் என்ற அடிப்படையிலே நதுபன் அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் கலாவான அந்த நோன்புகளை பிடிப்பார். எனது வாப்பா, அவருக்கு கலாவான நோன்புகள் இருந்தன, அவருக்கு அந்த கலாவான நோன்புகளை பிடிப்பதற்குரிய ஆரோக்கியம் வசதிகள் இருக்கும் சந்தர்ப்பத்திலே அவர் மரணித்து விட்டார் என்றால் வாப்பாவுக்காக வேண்டி அவர் எத்தனை நோன்புகள் தவறு விட்டிருக்கின்றார் என்பதை பார்த்து அந்த அளவு நோன்புகளை நாம் பிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமக்கு பிடிக்க முடியாது என்றால் யாராவது ஒருவரை நாம் சாட்டி விடலாம். ஒரு சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டார், அவர் எமது உறவினரும் கிடையாது, அவருக்கும் எமக்கும் இடையிலே எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்றால் அவருக்கு கடமையான நோன்பை அவருக்கு பதிலாக நாம் பிடிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவரது உறவினர்கள் எம்மை பொறுப்பு சாட்டினாலே தவிர, அல்லது எமக்கு மரணித்தவர் வசிய செய்திருக்கின்றார், நான் இப்படி நோன்புகளை விட்டு இருக்கின்றேன், நீங்கள் எனக்காக வேண்டி இந்த நோன்புகளை பிடிக்க வேண்டும் என்று நான் சொந்தமும் கிடையாது, எனக்கு வசிய செய்திருக்கின்றார் என்றால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் நோன்பு பிடிக்க முடியும் என்பதை நபியுடைய ஹதீஸை வைத்து உலமாக்கள் எழுதி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மன் மாத வ அலைஹி ஸியாமுன் ஸாம அன்ஹு வலியு. ஒருவருக்கு நோன்புகள் கடமையாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே மரணித்தால் அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கார்டியன் அவரது நோன்பை பிடிப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனது தாய் மரணித்து விட்டார், அவருக்கு ஒரு மாதம் பிடிக்க வேண்டிய நோன்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு இப்படியான சட்டங்கள், இப்படியான சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, கேட்டார், நான் அந்த நோன்பை கலா செய்யவா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். ஃபதைனுல்லாஹி அஹக்கு அன் யுக்தா. மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நிறைவேற்றுவதை விட அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்கின்றது,
அந்த கடனை நிறைவேற்றுவது மிக தகுதியானது, அது மிக பொருத்தமானது, அனைத்தை விட முற்படுத்தப்பட வேண்டியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் நோன்பு பிடித்திருக்கும் சந்தர்ப்பத்திலே கட்டாயம் விளங்க வேண்டிய பகுதி, எவைகளை செய்தால் நோன்பு முறிந்துவிடும் என்பதை கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எம் அனைவருக்கும் தெரிந்த விடயம், ஒருவர் அல்லாஹ்வினால் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உண்ணுவதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், குடிப்பதை தடுத்திருக்கின்றான். ஒருவர் வேண்டுமென்றே அவர் விளங்கிக் கொண்டே சாப்பிட்டால் அல்லது தாகத்தை போக்குவதற்காக வேண்டி தண்ணீரை குடித்தால் அவரது நோன்பு முறிந்து விடும். ஒருவர் மறந்து குடித்து விட்டார், மறந்து சாப்பிட்டு விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு பிரச்சனை கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் அந்த உணவை கொடுத்தான், அல்லாஹு தஆலா தான் அவருக்கு அந்த நீரை கொடுத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று ஒருவர் பகல் முழுக்க மயக்கத்திலே இருக்கின்றார், ஒருவர் பகல் முழுக்க மயக்கத்திலே இருக்கின்றார். நேற்று அந்த சட்டத்தை பற்றி விரிவாக நாங்கள் பேசினோம். அவருக்கு அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை பற்றி மிக தெளிவாக நாங்கள் பேசினோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று ஒருவர் வேண்டுமென்றே வொமிட் எடுக்கின்றார், வாந்தி எடுக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே அவரது நோன்பு முறிந்து போய்விடும் என்பதை உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் அதற்கு சான்றாக இருக்கின்றது. மன் தரஅஹு கைஉன் வஹுவ ஸாயிம், ஒருவர் நோன்பு பிடித்திருக்கும் சந்தர்ப்பத்திலே அவர் வேண்டுமென்றே வொமிட் எடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு கட்டாயம் கலா செய்ய வேண்டும். அவருக்கு அந்த வொமிட் மிகைத்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலைஸ அலைஹி கதாஉன், அவருக்கு கலா கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். இதே போன்று ஒருவர் வேண்டுமென்றே தனது மனைவியுடன் பகல் நேரத்திலே உறவில் ஈடுபடுகின்றார். இது மகா பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு கஃபாராவை இது ஒரு மனிதனுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகின்றார். ஹலக்த், நான் அழிந்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன விஷயம் இப்படி சொல்லிக் கொண்டு வருகின்றார் என்று கேட்டார்கள். சொன்னார், நான் நோன்பு பிடித்திருக்கும் சந்தர்ப்பத்திலே எனது மனைவியுடன் உறவிலே ஈடுபட்டு விட்டேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு ஒரு அடிமையை உரிமை விட முடியுமா என்று முதலாவது கட்டத்தை கேட்டார்கள். சொன்னார், முடியாது, வசதி இல்லை என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்க முடியுமா? ஒரு மனைவியுடன் பகல் நேரத்திலே நோன்பு பிடித்துக் கொண்டு நாம் உறவிலே ஈடுபட்டால் முதலாவது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்க வேண்டும். சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது கட்டத்தை கேட்டார்கள். 60 மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், முடியாது யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திடீரென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரிச்சம்பழங்கள் சதகாவாக கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த கேள்வியை கேட்டவர், இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டவர் எங்கே என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை எடுத்து நீங்கள் சதகா கொடுங்கள் என்றார்கள். அவர் கேட்டார், அலா அஃப்கர மின்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை விட இந்த மதீனாவிலே ஏழை யாராவது இருக்கின்றாரா என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொன்னார், இந்த மதீனாவுடைய பகுதியின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, என்னை விட, எனது குடும்பத்தை விட ஏழைகள் வேறு யாரும் கிடையாது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இந்த பேரித்தம்பழத்தை எடுத்து உங்களது குடும்பத்துக்கு உணவளித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இவ்வளவு இலகுவான ஒரு மார்க்கமாக எமது மார்க்கம் இருக்கின்றது. அன்புக்குரிய கண்ணியமானவர்களே, நோன்புடைய விடயத்திலே பொடுப்போக்கு இருக்கக்கூடாது. அதன் சட்ட திட்டங்களை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று ஒருவர் தனது விந்தை, ஸ்பெம், இதை தனது கையினால் அல்லது வேறு ஒரு முறையை பயன்படுத்தி அவர் வெளியாக்குகின்றார் என்றால் அவரது நோன்பும் பாலாய் போய்விடும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை உலமாக்கள் எழுதி காட்டியிருக்கின்றார்கள். இதன் சட்டத்துடன் ஒப்பீடு செய்து சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை அடைந்து உண்மையான முத்தகீன்களுடைய கூட்டத்திலே ஆகுவதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.